ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட டே 10. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நம்ம இன்றைக்கி ஊருக்கு போக போகிறோம். ஸோ இப்போ மூணாரில் இருக்கோம். மூணார்லேருந்து கிளம்ப போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகிடுச்சு. ஸோ 11க்கு செக் அவுட்டு. ஸோ செக் அவுட் டைமில் நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி ரெடி ஆகியாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து இதோட முடியுது. இந்த ட்ரிப் நல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு கேரளா சீரியஸ்னுக்கு போட்டு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ நான் மூணாரில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன்னா 4 சீசன் ரெசிடென்சி இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ரூம் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்கும், நல்லாவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரதா இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக வரதா இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ரொம்பவே சேஃபாக அண்ட் சிட்டி மெயின்லேயே இருக்குது. கேஎஸ்ஆர்டி பஸ் டிப்போக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இதுதான் மெயின் மூணார். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நான் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் நேம் யூஸ் பண்ணி ரூம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ வண்டியும் ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹோல் டே ஸ்ட்ரைக்கு, இந்த ஒர்க்கர் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்பள உயர்வு கேட்டு நம்ம ஊரில் போராடுவாங்களே, ஸோ அதே மாதிரி சேம் லைக் இன் கேரளா இன்றைக்கி வந்து அந்த ஒர்க்கர் ஸ்ட்ரைக்கு. ஸோ எந்த கடையும் இருக்காது, எந்த பெட்ரோல் பங்கும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம கிளம்புவோம். இந்த ட்ரிப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சப்போஸ் போகிற வழியில் ஏதாவது முக்கியமான சீன்ஸ் வந்துச்சுன்னா, நல்ல சூப்பரான வியூ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். அப்படி இல்லைனா நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இவ்வளோ தூரம் கொடுத்த சப்போர்ட்டுக்கு அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மூணார்லேருந்து கீழே இறங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து 6 கிலோமீட்டர் பள்ளிவாசல்ன்ட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான டீ தூள் எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நேராக கடைக்கு வந்தோம். இந்த கடை பேர் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதான் கடையோட நேம். இங்கே வந்து நாங்கள் டீ தூள் எல்லாமே வாங்க வந்தோம். ஸோ இது டேரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து அவுட்லெட் ஆகிறது தான் இங்கே இருக்குது. எல்லா வகையான டீயும் இருக்குது. நான் அவங்கக்கிட்டே கேட்குறேன் என்னென்ன டீனா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கே வரவங்களுக்கும் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன டீ என்னென்ன ரேட்டில் இருக்குது எல்லாமே அவங்ககிட்ட கேட்டுடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மூணார்லேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர். இங்கேருந்து ஏறும்போது பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாலேயே இருக்குது. கடை பேர் பார்த்தீங்கன்னா கார்டன் ஃப்ரெஷ் டீ. இங்கே வந்து நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அவங்ககிட்ட கேட்போம் என்னென்ன டீனா இருக்குன்ட்டு. ஆனால் உங்கள் நேம் சித்து ட்ரிப்ஸ். ஓகே. இங்கே என்னென்ன டீனா இருக்குண்ணா? இங்கே தலையார் எஸ்ஆர்டி இருக்குது, கன்னிமலை எஸ்ஆர்டி இருக்குது, கன்னிமலை பிடி இருக்குது, லட்சுமி டீ இருக்குது. இதில் எதுனா ஃபேமஸ் இப்போ தலையார் கன்னிமலையெல்லாம் டோப்பாக போய்கிட்டு இருக்கு. ஓகே. அதேமாதிரி சொக்கநாடு போகுது ஃபேமஸாக. அதெல்லாம் என்ன ரேட்னா வருது? ரேட்டு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 300 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் இங்கேருந்து வாங்கிட்டு போய் ஹோல்சேலாக கடை வைக்கணுங்கிறவங்களுக்கு ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? டிஸ்கவுண்ட் கொடுப்போம், கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அதுக்கு மினிமம் எத்தனை கிலோ வாங்கணும்? ஒரு 10 கிலோ வாங்கணும். பின்ன வந்து கிரீன் டீ இருக்கு, ஓகே, ஃப்ளேவர் ஐட்டங்கள் டீ இருக்கு, ஹனி இருக்கு. ஹனி வந்து பியூர் ஹனியா? பியூர் ஹனி. இது காஃபி இருக்கு. ஓகே. பியூர் காஃபி பீன்குள்ள பவுடர் தான். ஓகே. பின்ன வந்து கிரீன் டீ, ஃப்ளேவர் டீ எல்லாமே நம்ம சாக்லேட்டு வெரைட்டிஸாக இருக்குது. அதோட டேஸ்ட்டாக உள்ளது ஹோம்மேட் சாக்லேட்டு. ஸோ சாக்லேட்ஸ்னால் என்ன ரேட் வருது? சாக்லேட்ஸ் வந்து 100 கிராம் 70 ரூபா இருக்குது. ஓகே. சின்ன டின்னுக்கு அப்படியே அதுக்கனுசரித்து குடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹோல்சேல் ரேட்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நான் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது எல்லாமே டீ ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே டேரெக்டாக தண்ணியில் போட்டு குடிக்கிறது. இது பால் இல்லாமல் தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்கு மசாலா டீ, அப்புறம் லெமன் டீ, வேற என்ன இருக்குன்னா வெண்ணிலா டீ இருக்கு, ஜிஞ்சர் டீ இருக்கு, இது கார்டமன் டீ இருக்கு, ஏலக்காய் டீயும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் தண்ணியில் போட்டு குடிக்கிறது. அதுக்கப்புறம் பாலில் போட்டு குடிக்கிற மாதிரியான டீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி இருக்குது, ஸ்ட்ராபெரி, காஃபி, ஜிஞ்சர், அப்புறம் ஆப்பிள் டீ, க்ரீன் ஆப்பிள் டீ, அப்புறம் லெமன், ஆரஞ்சு. ஸோ நீங்கள் எது வேணாலும் இங்கே குடிச்சிக்கலாம். அது டேஸ்ட் எப்படின்னா இருக்கும்? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பின்ன அதே மாதிரி நமக்கு ஜிஞ்சர் காஃபி இருக்கு. ஜிஞ்சர் காஃபி, சுக்கு, குருமிளகு, திப்பிலி, துளசி, கருப்பட்டி இதெல்லாம் ஆட் பண்ணது. இது வந்து சளிக்கு நல்லது. சளிக்கு இந்த கொரோனா ஃபீல்டுக்கு ഏറ്റവും நல்லா இருக்கும். காலையும் சாயந்தரம் இது குடிச்சாலே கொரோனா நம்மள. இது என்ன ரேட் வருது? இது 180 ரூபா வருது, 300 கிராம். ஓகே, ஓகேண்ணா. ஸோ இது எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு ஆயிலும் இருக்குது. எசென்ஷியல் ஆயில் இருக்குது. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாஜிங் ஆயில் இருக்குது, அப்புறம் ரோஸ் மசாஜ் ஆயில்னு இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் வாங்கினோம். அந்த பாட்டில் மட்டும் வரும்.
ஸோ இந்த ரோஸ் மசாஜ் ஆயில் வந்து ஆனால் இதோட யூஸ் என்னன்னு சொல்லிருங்கண்ணா. இது நமக்கு இந்த பிளாக் மார்க் எல்லாம் கண்ணுக்கடியில வரும்ல, முகத்துல எல்லாம், அதுக்கெல்லாம் இது போட்டு காலையும் சாயந்தரம் போட்டு விட்டாலும் அந்த பிளாக் மார்க் போய் கிடைக்கும். இந்த ஸ்கார்னா போமா, அதாவது அடிப்பட்ட தடம்னா இருக்கும்ல, அது போகுது. கண்ணுக்கு அடியில இந்த முகத்துல எல்லாம் பிளாக் மார்க் வருது இல்ல, ஆமா, அது அப்படி மாதிரி உள்ள எல்லாம் போகும். பின்ன வந்து சாண்டல் ஆயில் இருக்கு. அது எதுக்கு நான் யூஸ்? சாண்டல் ஆயில் வந்து நம்ம பாடி மசாஜ் பண்ணி குளிக்கிறது. அதே மாதிரி யூகாலிப்ஸ் இருக்கு, அது கால் வலி முட்டு வலி அந்த இதுக்கெல்லாம். பின்ன லெமன் ரோஸ் ஆயில் இருக்கு. லெமன் ரோஸ் ஆயில் மசாஜ் ஆயில் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆயில்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு. இது எப்பவுமே ஸ்டாக் இருக்குங்களா? ஸோ இப்போ நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு வரவங்களுக்கு இங்க டிஸ்கவுண்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பா டிஸ்கவுண்ட். ஆமா, நம்ம சேனல் நேம் சொல்லிட்டு வரவங்களுக்கு இங்க டிஸ்கவுண்ட் இருக்கும். நீங்க ஒன்றும் பண்ணதை விட நம்ம போன்ல வந்து காமிச்சா போதும். இதே மாதிரி நாங்கள் விங்ஸ் டு ஃப்ளையோட வீடியோ பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு நீங்க காமிச்சாலே போதும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வேற எதுவும் டீடைல்ஸ் வேணும்னாலும் அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க மூணாருக்கு வரதா இருந்தா எந்த ஒரு கமிஷனுமே இல்லாம உங்களுக்கு ரூம்ஸும் எடுத்து தரேன்னுக்குறாங்க. ஆனா இப்போ சப்போஸ் இங்க இருந்து போன் அடிச்சு எனக்கு இந்த ஆயில்லாம் வேணும், நான் உங்களுக்கு காசு போட்டு விடுறேன், கண்டிப்பா போட்டு கொடுப்போம். இப்போ நீங்க சென்னையிலயோ இல்ல வேற ஏதாவது அனுப்பி கொடுப்போம், ஹோல்சேல் ரேட்ல இங்க இருந்து அனுப்பி கொடுப்போம். இப்போ நீங்க வேற ஏதாவது ஊர்ல இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணாலே போதும், இங்க இருந்து கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கொரியருமே நீங்க அங்க வந்து எடுக்கும் போது காசு கொடுத்தா போதும். அப்படி போட்டுடலாம்ல, டேக் ஃப்ரம் கஸ்டமர்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே வாங்கும் போது நீங்கள் கொரியருக்கு காசு கொடுத்தா போதும். இங்கேருந்து அந்த ப்ராடக்ட்டோட காசு எல்லாமே அதில் நீங்கள் அமுச்சு விட்டாலே, கூகுள் பேல அமுச்சு விட்டாலே போதும், அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ மூணார் வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அண்ணன்கிட்ட சொல்லுங்கள் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மூணார்லேருந்து தேனிக்கு போகிற வழியில் போடிமேடுன்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இந்த லொக்கேஷன் பார்த்தோம். அந்த மலையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து மூணார்லேருந்து ஊருக்கு போகிறதா இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா வேறு எந்த ரூட்டையுமே சூஸ் பண்ணாதீங்க, இந்த ரூட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நான் vlog அப்போவே எண்ட் பண்ணிடலான்னு இருந்தேன், போகிற வழியில் எடுக்க வேணான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த வழியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை vlog-ஆ எடுத்து போடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகி போய் இருக்குது, லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டும் இருக்குது, லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது அண்ட் ட்ராவலும் வேறு லெவலில் இருக்குது. இந்த ரோடை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரோடு எல்லாமே செம்ம தெளிவாக இருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரோடு ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ். மற்றபடி ரோடு எல்லாமே செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மூணார் போகிறதா இருந்தால் இந்த வழி போங்க, போடிமேடுன்னு மேப்பில் போட்டு போங்க. ஸோ வர வழியில் புலியூருன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தான் இந்த இடம் இருக்குது. ஃபுல் ரோடு ஏறுறது அப்படியே தெரியுது பாருங்கள். இங்கே தான் ஃபுல்லாக ரோடு ஏறி வந்துட்டுருக்கு. மூணாருக்கு வர்றதா இருந்தால் இந்த வழியாக தான் வரணும். கீழே தான் போதினூர் அந்த ஊர் இருக்குது. கீழே இறங்கவே மனசே இல்லை ஆக்சுவலாக, திருப்பி மேலே ரிட்டன் ஏறிடலான்னு பார்க்குறேன், அந்தளவுக்கு இருக்குது கிளைமேட். I'm saving